ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் ஓரியன்டான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கஸ்டமர் சைடில் யார்டில் வந்து பிபேஸ் வந்து நமக்கு வந்து பர்ன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இல்லை அப்படி இல்லைனா இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோன்னு சொல்லலாம். இப்போது இன்றைக்கி வந்து நம்ம சைட்டில் வந்து ஃபேஸ் ஃபெயிலியர் ஆனதுனால நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இபி சைடு வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். அதாவது ஏபி சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். அப்புறம் விசிபி சைட்லேருந்து இன்கமர் வர்றதையும் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இது ரெண்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எர்த் ராடு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த எர்த் ராடு வந்து நம்ம ஏன் டிஸ்சார்ஜ் ராடு கொடுக்குறோன்னா, நமக்கு வந்து லைனில் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச லைன் வந்து ஓகே, தெரியாத நமக்கு லைனில் வந்து லைன் போயிட்டுருக்கும். ஸோ அப்போது வந்து இண்டக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இண்டக்ஷன் வராத தடுக்கிறதுக்காக தான் இந்த எர்த் டிஸ்சார்ஜ் ராடை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எர்த் டிஸ்சார்ஜ் ராடு வந்து நமக்கு 110 kV வரையும் சப்போர்ட் பண்ணும். பயமில்லாத ஏறி நம்ம ஃபியூஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சைட்டில் வந்து நமக்கு எவ்வளோ ஆம்ஸ் ஃபியூஸ் போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த 3 ஃபியூஸையும் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். ஸோ 1 மெகாவாட்டுங்கும்போது நமக்கு வந்து கன்சியூமர் சைடை பொறுத்தளவு நமக்கு வந்து லோடை டிபெண்ட் பண்ணி தான் ஃபியூஸ் போடுவோம். இபி சைடை பொறுத்தளவு வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து எப்பயுமே ஃபியூஸ் போடுவோம். எப்பயுமே இபி சைடில் வந்து நமக்கு வந்து ஃபியூஸ் ரேட்டிங் வந்து கம்மியாகவும் இருக்கும். கன்சியூமர் சைடில் எப்பயுமே வந்து ஃபியூஸ் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா, இப்போது 22 kVங்கும்போது நமக்கு வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து இபி சைட்லேருந்து வரும். ஸோ கன்சியூமர் சைடில் நம்ம வந்து லோடை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபியூஸ் ரேட்டிங் போடுவோம். ஸோ அதை வந்து கரெக்டாக நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஃபியூஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும், இல்லை இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம 1 மெகாவாட்டுங்கிறதுனால நமக்கு வந்து இப்போது 22 kVங்கும்போது நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு ஃபியூஸ் வந்து நம்ம போட்டுருவோம். ஆர்ஒய்பி ஃபேஸோட ஃபியூஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ரீப்ளேஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம எர்த் டிஸ்சார்ஜ் ராடை வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம ஏபி சுவிட்சை ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இபி சைடு நம்ம வந்து ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணோடனே நம்ம இந்த ஏபி சுவிட்ச் அடிக்கும்போது பட்டர்ஃப்ளையில் கரெக்டாக உட்காரணும். உட்காந்தால் தான் நமக்கு ஸ்பார்க் வராது. அடுத்தது வந்து விசிபி சைடில் போய்ட்டு நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து விசிபி வந்து சார்ஜில் இருக்கா டிஸ்சார்ஜில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேனுவலாக ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் போட்டு கரெக்டாக நம்ம வந்து விசிபியை வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே இப்போ பவர் சப்ளை வந்துருச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும்.